Hello friends, welcome to 9th part of our free share market course. நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃப்ரீ ஷேர் மார்க்கெட் கோர்ஸோட கம்ப்ளீட் பார்ட் பை பார்ட் வீடியோஸை சேனல் பிளேலிஸ்ட்ல 1 by 1 அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டுக்கு நீங்க புதுசுனா பெஸ்ட் ஷேர் புரோக்கரை சூஸ் பண்றதுல உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா நான் பர்சனலா ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ற அஃபிஷியல் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க சைன் அப் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள நம்ம பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான காரணம் மணி தான். மணி சம்பாதிக்க தான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள உள்ள வரும். ஆனா என்னென்ன வகையில நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 3 டைப்ல தான் 3 டைப்ஸ்ல மட்டும் தான் நம்ம ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்க முடியும். என்னென்னங்கிறது கிளியரா பார்த்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், செகண்ட் ட்ரேடிங், தேர்ட் மியூச்சுவல் ஃபண்ட். இன்வெஸ்ட் பண்றவங்க எல்லாரும் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க, ட்ரேடிங் பண்றவங்க ட்ரேடர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 டைப்பும் பாத்தீங்கன்னா டைரக்டா நம்ம ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஒரு ட்ரேடிங்கோ பண்றோம். ஓகேவா, இது டைரக்ட் மெத்தட். நம்மளுக்கு டைரக்டா பணத்தை போட பயமா இருக்கு, எனக்கு வந்து எதுல பண்றதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஐடியா இல்லாதவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா பண்ணலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் நம்ம ஸ்டாக் புரோக்கரை சொன்ன மாதிரி செபி ரெஜிஸ்டர்டா இருக்கணும். செபி அன்ரெஜிஸ்டர்டா இருந்தாங்கன்னா இவங்கள்ட்ட நம்ம பணம் கொடுத்தோம்னா அந்த பணம் திரும்பி வரலன்னா யாரையும் கேட்க முடியாது. செபி ரெஜிஸ்டர்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா அந்த பணம் வந்து சேஃபா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. டைரக்டா பண்றதுக்கு இந்த 2 மெத்தட், இன்டைரக்டா நம்ம சம்பாதிக்கிறதுக்கு இன்னொருத்தர் மூலமா சம்பாதிக்கிறதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா பண்ண போறோம். இந்த 3 டைப்ஸ் தான். நிறைய டைப்ஸ் இருக்குங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உள்ள டெப்தா போகும்போது பல வழிகள் இருக்கும். பேசிக் டைப் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே தெரியாம தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் டைப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டை நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தரலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கி வச்சிருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கிட்டோம்னா நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் சொல்லுவாங்க, இல்ல பார்ட் ஓனர்னு சொல்லுவாங்க, இல்ல இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்ப இன்வெஸ்டர்னா பேசிக்கா நம்ம ஒரு கடைபிடிக்க வேண்டிய மெயின் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 7 வருஷத்துல இருந்து 10 வருஷமாச்சும் ஹோல்டு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ டாடா மோட்டார்ஸ் ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோமே, அதோட ஷேர் பிரைஸ் வந்து 500 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ நீங்க அந்த டாடா மோட்டார்ஸோட ஷேரை நீங்க வந்து ஒரு 100 ஷேர் வாங்குறீங்க, 500 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன். இன்வெஸ்ட்மெண்ட் 100% ப்ராஃபிட் கொடுக்கணும். அதாவது 1000 ரூபாயில நீங்க செல் பண்ணணும்னா நீங்க இமீடியட்டாவும் நடக்காது, அடுத்த நாளும் நடக்காது, 2 நாள்லயும் நடக்காது. ஓகேவா, அது பிராக்டிகலி இம்பாசிபிள் தான் ஷேர் மார்க்கெட்ல ஒரே நாள்ல டபுள் ஆகுறதுனா. அதெல்லாம் கேம்பிளிங் பண்ணக்கூடிய பென்னி ஸ்டாக்ஸ்ல வேணா நடக்கும். பென்னி ஸ்டாக்ஸ்னா என்ன, அதெல்லாம் ஃபியூச்சர்ல பார்க்கலாம் 1 by 1. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதனால் வந்து ப்ராக்டிகலி இம்பாசிபிள் தான் ஷேர் மார்க்கெட்டில். ஸோ நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 7 வருஷமாச்சும் வெயிட் பண்ணோம்னா தான் அந்த ஷேர் வந்து நல்ல ப்ரைஸுக்கு போகும். டபுளாகவும் நான் ஷூரிட்டி கொடுக்கல இந்த இடத்துல, எக்ஸாம்பிளுக்கு தான் போட்டிருக்கேன். 7 to 10 இயர்ஸ் வெயிட் பண்ணாதான் நல்ல ப்ராஃபிட்டாச்சும் எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 500 ரூபாய்க்கு நம்ம ஒரு ஷேரை வாங்குறோம்னா நம்ம வாங்கி ஒரு 10 நாள் கழிச்சு இறங்கவும் வாய்ப்பு இருக்கு, இல்ல 2 வருஷம் இறங்கவும் வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா புரிஞ்சுங்க. 500 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் 100 ரூபாய்க்கு கூட போகலாம். 100 ரூபாய்க்கு போயிட்டு 100 ரூபாயில இருந்து ஷூட் ஆகி 1000 ரூபாய்க்கு கூட போய் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இப்படிதான் லாஸ் பண்றாங்க. 500 ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க, 100 ரூபாய்க்கு கீழே போயிடுச்சேன்னு பயந்துட்டு வித்துருவாங்க. உண்மையிலே நல்ல கம்பெனின்னு பார்த்து வாங்கியிருந்தாங்கன்னா 100 ரூபாய்க்கு பிரைஸ் கிடைக்குதுன்னா சீப்பா கிடைக்குதுன்னு இன்னும் எக்ஸ்ட்ரா தான் வாங்கணுமே தவிர அந்த கம்பெனியை பயந்துகிட்டு ஈரவங்க தான் 90% லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஷேர் மார்க்கெட்ல. ஓகே, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோட மெயின் ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா 7 வருஷமாச்சும் வெயிட் பண்ணாதான் நல்ல ப்ராஃபிட் ஆச்சு எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேசிக் ரூலை ஃபாலோ பண்ற எல்லாருமே இன்வெஸ்டர்ங்கிற கேட்டகரிக்குள்ள வந்துருவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங்ல 3 டைப் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னு இன்ட்ராடே ட்ரேடிங் சொல்லுவாங்க, ஷார்ட் டர்ம் ட்ரேடிங் சொல்லுவாங்க, தேர்ட் வந்து லாங் டர்ம் ட்ரேடிங் சொல்லுவாங்க. சேம் டேலே வித்துட்டீங்கன்னா வாங்கி அன்னைக்கே ப்ராஃபிட் புக் பண்ணி வித்துட்டீங்கன்னா அது இன்ட்ராடே ட்ரேடிங் சொல்லுவாங்க. டெப்தான விஷயங்கள்லாம் ஃபர்தர் வீடியோஸ்ல பார்க்கலாம். பட் இப்போ பேசிக்கா மட்டும் தெரிஞ்சுங்க. ஷார்ட் டர்ம் ட்ரேடிங்கிறது வாங்கி உங்க டிமார்ட் அக்கௌண்ட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் வெயிட் பண்றது, இல்ல வாங்கி நெக்ஸ்ட் டே இல்ல அதுக்கு அடுத்த நாள் அந்த மாதிரி விற்கிறது, இல்ல 3 months வரைக்கும் வெயிட் பண்ணி விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷார்ட் டர்ம் ட்ரேடிங் சொல்லுவாங்க. லாங் டர்ம் ட்ரேடிங்கிறது 3 மாசத்துல இருந்து 2 வருஷம் வரைக்கும் அனலைஸ் பண்ணி அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ஸை மட்டும் நல்ல ஒரு ப்ராஃபிட் போகும்போது எடுத்துட்டு வர்றது லாங் டர்ம் ட்ரேடிங் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டைப்பான மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னங்கிறத பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல மொத்தம் 2 கேட்டகரி இருக்கு. ஒன்னு ஆக்டிவ் ஃபண்ட்ஸ், இன்னொன்னு பாசிவ் ஃபண்ட்ஸ். ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ங்கிறது என்னன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம பணத்தை வந்து கொடுத்துருவாங்க. அவங்க நம்மள மாதிரியே வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அத்தனை பேரோட பணத்தையும் வச்சு அவங்க நம்மளுக்கு பதிலாக ட்ரேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஃபண்ட் மேனேஜரே வேணாம், எனக்கு இதுவே பயமா இருக்கு, நான் எப்படி அந்த ஃபண்ட் மேனேஜர் நம்புறது அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்க பாசிவ் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறதுலயே ஈஸியஸ்ட் வே, சேஃபஸ்ட் வே, ரிட்டர்ன்ஸும் நல்லா இருக்கிற ஒரே விஷயம் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், பாசிவ் ஃபண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து டெப்தா அதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸுக்குன்னு தனியாக போடலாம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கு,
இந்த மாதிரி கிளியராக அதெல்லாம் ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க, ஷேர் மார்க்கெட்டில் 3 வழிலாம் நம்ம சம்பாதிக்க போகிறோம். 3 வழியையும் பார்த்துட்டோம். அதில் இருக்கிறதுலே சேஃபஸ்ட் வழி வந்து பார்த்தீங்கன்னா பாசிவ் ஃபண்ட்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் தான். ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 12%. 10 வருஷம் நீங்கள் முதலீடு பண்ணிட்டு வரீங்கன்னா ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 12% மாதிரி கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இது ட்ரேடிங் மாதிரி வராது. மியூச்சுவல் ஃபண்டும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 7 வருஷத்துலேருந்து 10 வருஷமாச்சும் ஹோல்டு பண்ணாதான் நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இதை வந்து ட்ரேடிங் மாதிரி கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்ம ஃபண்ட் மேனேஜர் வச்சு பண்ணுறோமே, அவர் நல்ல ப்ராஃபிட் இன்னைக்கே வாங்கி நாளைக்கே புக் பண்ணி கொடுத்துருவாருன்னா நினைக்கக்கூடாது. மியூச்சுவல் ஃபண்டும் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் தான் ஹோல்டு பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த வீடியோவில் 3 ways to earn money in ஷேர் மார்க்கெட்டை பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், கிளியராக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எது ஒத்து வரும், நீங்கள் வந்து இன்வெஸ்டராக இருக்கலாமா, இல்லை ட்ரேடராக இருக்கலாமா, இல்லை ரெண்டுமே பண்ணலாமா, இல்லை எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா நான் மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை மட்டும் போட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு நினைக்கிற கேட்டகரியா, உங்களுக்கு எது சூட் ஆகுங்கிறத இன்டெப்த்தாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.